வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். ஃபார் ஃபைனல் இயர் மெடிக்கோஸ்க்கு வந்துட்டு பிசிஜி ஸ்கார் ஃபார்மேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அது மட்டும் சொல்கிறதுக்கு பதிலாக டோட்டலாக பிசிஜி வேக்சின் பற்றியே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுடே நம்ம பிசிஜி வேக்சின் பற்றி டீல் பண்ண போகிறோம். ஸோ பிசிஜி மட்டும் டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரிவிஷன் ஆஃப் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் விச் இஸ் அட் பர்த்தில் வந்துட்டு பிசிஜி ஓபிவி 0 டோஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் 0 டோஸ் கொடுப்போம். 6, 10, 14 வீக்ஸில் பைவலண்ட் ஓபிவி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டோஸ், பென்டாவலண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டோஸ் அண்ட் ஐபிவி விச் இஸ் அண்ட் இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் வந்துட்டு 6 வீக்ஸ்லேயும் 14 வீக்ஸ்லேயும் மட்டும் கொடுப்போம். அதுக்கப்புறம் 9 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர் வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ், 16 to 24 மந்த்ஸில் எம்ஆர் வேக்சின் செகண்ட் டோஸு, டிபிடி பூஸ்டர் 1, பைவேலண்ட் ஓபிவி பூஸ்டர் கொடுக்குறோம். 5 to 6 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிபிடி செகண்ட் பூஸ்டர் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இம்யூனைசேஷன் ஷெட்யூல். இந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் அட் பர்த்தில் கொடுக்குற பிசிஜி வேக்சின் பற்றி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி டீட்டெயிலாக டீல் பண்ண போகிறோம். ஸோ பிசிஜி அப்படிங்கிறது வந்துட்டு மற்ற வேக்சின்லாம் பேரை வச்சு அது எந்த டிசீஸ்க்குன்னு சொல்லலாம், ஆனால் பிசிஜிக்கு வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ பிசிஜி எதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். பிசிஜி அப்படிங்கிற வேர்டுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் கேல்மெட் கியூரன் தான் வந்துட்டு இதுக்கான அப்ரிவேஷன். இது ஒரு லைவ் அட்டுனேட்டட் வேக்சின். எந்த பாக்டீரியாவை லைவ் அட்டுனேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் போவிஸ் தான் வந்துட்டு நம்ம அட்டுனேட் பண்ணி எடுக்கிறோம். வி ஆர் நாட் அட்டுனேட்டிங் பாக்டீரியம் டியூபர்குலோசிஸை நம்ம அட்டுனேட் பண்ணுறது கிடையாது. லைவ் அட்டுனேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை இன்டியூஸ் பண்ண முடியும், பட் தட் பாக்டீரியா கேன் நாட் காஸ் டிசீஸ். அந்த மாதிரி அந்த பாக்டீரியாவை அலைவாக வச்சுருக்க பேர் தான் லைவ் அட்யூனேஷன். ஸோ இந்த பிசிஜியில் மைக்கோபாக்டீரியம் போவிஸ் தான் வந்துட்டு லைவ் அட்யூனேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும். அந்த கிளாஸ் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தட் கண்டெய்ன்ஸ் லியோஃபிலைஸ்டு பவுடர், ஒரு பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும் இந்த பிசிஜி. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டைல்யூட் பண்ணோம், ஒரு வாட்டர் போட்டு, சலைன் வாட்டர் போட்டு இல்லை டிஸ்டில் வாட்டர் போட்டு நம்ம வந்துட்டு ரீகான்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா 0.1 ml தான் வரும். அந்த 0.1 ml ஏன் டார்க் பாட்டிலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஜி வேக்சின் இஸ் ஹீட் சென்சிட்டிவ் அண்ட் லைட் சென்சிட்டிவ். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வந்துட்டு இந்த பவுடரை டார்க் பாட்டிலுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அந்த 0.1 ml-க்குள்ளேயே 0.1 to 0.4 மில்லியன் வைரஸஸ் ப்ரெசன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஸ் இட் இஸ் அ ஹீட் சென்சிட்டிவ் வேக்சின், இட் ஷுட் பி ஸ்டோர்ட் அட் 2 to 8 degrees Celsius இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த பிசிஜி வேக்சினோட எஃபிகசி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ப்ரைமரி இல்னஸ்ஸு காஸ் பண்ணாமல் இருக்கிற கெப்பாசிட்டியை தடுக்காது. அதாவது லங்கில் டியூபர்குலோசிஸ் வரதை தடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 50% to 60% வரைக்கும் தான் தடுக்கும். ஆனால் டெஃபினட்டாக கேரண்டீடாக இட் ரெடியூசஸ் மிலியரி டிபியும் அண்டு சிஎன்எஸ் டிபியும் வராமல் தடுக்கிறதுக்காக தான், சீரியஸ் டிசீசஸ் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த பிசிஜி வேக்சின் போடுறோம். இதுக்கு சைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் இஸ் அன் இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன். லெஃப்ட் சைடு அப்பர் ஆர்மில் தான் போடணும். இட் இஸ் ஃபாலோட் அஸ் யூனிவர்சலாக இந்த ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு எங்கேயும் போடக்கூடாது. லெஃப்ட் சைடு அப்பர் ஆர்மில் இன்ட்ராடெர்மலாக தான் போடணும். ஓகேங்களா? அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஸ்கார் ஃபார்மேஷன் இருக்கும். கரெக்டாக நீங்கள் குட் டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, குட் டெக்னிக் ஃபாலோ பண்ணி இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷனாக வந்துட்டு நம்ம பிசிஜி கொடுக்கும்போது லெஸ் தேன் 1 வீக்கில் பாக்டீரியா வில் கெட் மல்டிப்ளை. டியூ டு த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ பாக்டீரியா தேர் வில் பி அ ஃபார்மேஷன் ஆஃப் பாப்யூல். ஓகேங்களா? எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 to 8 centimeter பாப்யூல்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும். தட் பாப்யூல் வில் கெட் modified to ulcer in 4 to 6 weeks and scar formation பார்த்தீங்கன்னா 6 to 12 weeksல. அதாவது ஒரு பிசிஜி வேக்சின் போடுறீங்க அப்படின்னா அந்த பிசிஜி வேக்சின் ஸ்காராக மாறுறதுக்கு ஆவரேஜாக
2 months தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குட் டெக்னிக் யூஸ் பண்ணல, ராங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ட்ராடெர்மலாக போடாமல் சப்குட்டேனியஸாக போடும்போது அல்சரேஷனு ஸ்கார் ஃபார்மேஷனாக 1 or 2 வீக்ஸில் மாறாமல் பெர்சிஸ்டன்ட் அல்சரேஷனாகவே இருக்கும். இல்லைன்னா எந்த சைடு நம்ம வேக்சினேஷன் போட்டோமோ அந்த இடத்துல சர்விக்கல் ஆர் ஆக்சிலரி லிம்ஃபடினோபதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிசிஜி வேக்சினுக்கு எதெல்லாம் கான்ட்ராஇண்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி விச் இஸ் இம்யூனோ சப்ரெசிவ் டிசீஸ், ஸ்டீராய்ட்ஸ், எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு எய்தர் பேரண்டலாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு இன்ட்ரானேசலாக எடுத்துக்கலாம், இல்லை ஓரலாக எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கிட்டாலும் மோர் தேன் 2 weeks எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கான்ட்ராஇண்டிகேஷன். அப்போது பிசிஜி வேக்சின் போடக்கூடாது. கீமோதெரப்பி அண்டு ரேடியோ தெரப்பி பண்ணோம் அப்படின்னா அதில் இருந்து மோர் தேன் 3 months அப்புறம் தான் பிசிஜி வேக்சின் போடணும். இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் சாப்பிட்டாலும் கிரேட்டர் தேன் 3 months அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பிசிஜி வேக்சின் போட முடியும். ஸ்டீராய்டு மோர் தேன் 2 weeks எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டீராய்டு டோஸை டேப்பர் பண்ணி 0 dose ஸ்டீராய்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிரேட்டர் தேன் 2 months டேப்பர் பண்ணி முடிச்சு கிரேட்டர் தேன் 2 months அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பிசிஜி வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பிளட்டு ரிலேட்டடாக பார்க்கலாம். ஓகேங்களா? பிளட்டு ரிலேட்டடாக 2 கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குது பிசிஜி வேக்சின் போடுறதுக்கு. அதாவது நம்ம பிசிஜி வேக்சினேட்டட் பர்சனாக இருந்தால் அந்த பர்சன் ஷுட் நாட் கிவ் பிளட்டு ஃபார் மோர் தேன் 2 weeksக்கு பிளட்டு கொடுக்கக்கூடாது, பிளட்டு டொனேட்டு பண்ணக்கூடாது. நாட் ஒன்லி பிசிஜி வேக்சின், எனி லைவ் வேக்சின்ஸு வாங்கினவங்க 2 weeks வரைக்கும் பிளட்டு டொனேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு இஃப் பிளட்டு ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு லைவ் வேக்சின்ஸை மோர் தேன் 3 monthsக்கு லைவ் வேக்சின்ஸு போட்டுக்கக்கூடாது. பிசிஜி ஷுட் நாட் பி கிவன் டு த பர்சன் ஹூ ரிசீவ் த பிளட். ஓகேங்களா? பிளட்டு டொனேட்டு பண்ணக்கூடாது எப்போ பிசிஜி வேக்சின் போட்டிருக்கோமோ 2 வாரம் வரைக்கும். அண்ட் பிசிஜி வேக்சின் போட்டுக்கக்கூடாது எப்போ பிளட்டு ரிசீவ் பண்ணுறோமோ 3 வருஷம் வரைக்கும். இதுதான் வந்துட்டு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸு. அண்ட் பிசிஜி வேக்சின் பற்றி நம்ம என்டையராக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கார் ஃபார்மேஷன் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் சைட்டோகைன்ஸை சீரீஸாக பண்ணிட்டு வரோமோ யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் படி இன்னைக்கு பிசிஜி வேக்சின் பற்றி பார்த்துட்டோம். இதே மாதிரி ஒரு வேக்சின் பற்றியும் லைனாக டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.